இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எப்படி தப்பிக்கிறது? டேய், மேல சத்தம் கேக்குதே, போய் பாரு. இவ வேற போடா கதறா பாரு. டேய் டேய், சத்தம் போட்டா கொன்றுவேன். கவுண்டர் மேல சொன்ன ஆளு அவன் தான்டா. அவனை விட கூடாது, வாங்கடா. ரேவதி, ராஜா, ரேவதி கையை கொடு. யார் இவங்கெல்லாம்? எதுக்காக என்ன கட்டி போட்டிருந்தாங்க? சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. நீ வரலன்னா தண்ணி டேங்க்ல என் உயிரே போயிருக்கும். சரி வா. நீ ரொம்ப நாளா டிரைவர்னு சொல்லிட்டு இவங்களை ஏமாத்திட்டு இருந்தல்ல, இப்ப நீ யாருன்ற சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டத்தான் என் தனிப்பட்ட பகைய ஒதுக்கி வச்சுட்டு சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை என்னன்னு காமிச்சு கொடுக்க வந்திருக்க. நீ அமைதியா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பேசாம நீயே எல்லா உண்மையும் ஒத்துக்கோ, இல்லனா அசிங்கப்பட்டுதான் இங்க இருந்து போவ. பைத்தியக்காரத்தனமா நீங்க எதனா பேசிட்டு இருப்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? என்ன திமிரா? ரொம்ப நடிக்காத. உன் குட்டு உடைஞ்சு போய் ரொம்ப நேரமாச்சு. உன் நடிப்பெல்லாம் இங்க யாரும் நம்பறதா இல்ல. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை நேரடியா சொல்லுங்க. நீதான் ராஜா சேதுபதி பரமேஸ்வரியோட பேரன்னு ஆதாரம் கிடைச்சிருச்சு. அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போற? இத பாரு, இது பொய்யா? ராஜா, என்ன இதெல்லாம்? இந்த போட்டோல இருக்கிறதெல்லாம் நிஜமா? ரேவதி, இவ போய் சொல்லி ஓ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். இவனால மொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு நிக்கிறோம். எந்த வீட்டு அக்கா அறவே வெறுத்தாலோ அந்த வீட்லயே இப்ப சம்பந்தம் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சே. இவ்ளோ பேசுறோமே, இவ பேசாம இருக்கும்போதே தெரியல இவன் மேல தப்பு இருக்குன்னு. என்ன தம்பி, புதுசா ஏதாவது பொய் சொல்லி தப்பிக்கலான்னு யோசிக்கிறியா? சாமுண்டீஸ்வரி அம்மா ரொம்ப கராரான ஆளு. அவங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பாப்போம். டேய், பதில் சொல்லுடா. இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்?
என் மேலே பழி போடுறதுக்காக பிளான் பண்ணதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஃபோட்டோக்கு பதிலாக வேற எதுனா யோசிச்சிருக்கலாம். சந்திரா, மாப்பிள்ளை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க. இப்பவும் மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுப்ப? இப்பவும் வழக்கம் போல நீதான் அசிக்கப்பட்டு நிக்கிற. தினம் தினம் ஏதோ பிரச்சனையை கிளப்பி அதை அவரை பத்தி நிரூபிக்கிறேன்னு சொல்லி எங்க டயத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இல்லக்கா, இவன் ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணி உண்மை மறைக்க பாக்குறான். போட்டோவை மார்பிங் பண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்கா. வாய் மூடு. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இதோ நிக்கிறானே சிவனாண்டி, இவன் தான் போட்டோல ஏதோ தில்லு முள்ளு பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கான். வீணா மாப்பிள மேல பழிய போடுறதுக்காக அதை கொண்டு வந்திருக்கான். டே சிவனாண்டி, என் மாப்பிள யாருன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சா? இவர் அந்த சேதுபதியோட பேர ஒண்ணும் இல்ல. நீ போட்டோல ஏதோ தில்லு முள்ளு பண்ணிருக்க. அதெல்லாம் இல்ல. ஏய், என்ன இல்ல? உன்னோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் என் மாப்பிள கண்டுபிடிச்சு உன் முகத்துல கரிய பூசினாரு பார்த்த இல்ல? வந்தப்போ வாய் கிழிய பேசினியே. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொய்ய இப்படி ஆணித்தரமா பேசுவ? இனிமே இங்க நிக்கிறதுக்கே உனக்கு அருகதை இல்ல. வெளியே போ. ஹலோ, இந்த குப்பையையும் எடுத்துட்டு போ. எல்லாம் சொதப்பாயிடுச்சு. இந்த தடவை அந்த டிரைவர் பையில இங்க இருந்து விரட்டிடலாம்னு நினைச்சேன். அது நடக்காம போயிடுச்சு. சிவனாண்டி, போ.